ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற லேண்ட் ஆஃப் பேட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள், இல்லை 2 ஹீரோஸு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒருத்தருடைய பேர் ரீப்பர். இவர் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ட்ரோன் பைலட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அங்கே கேப்டனாக இருக்கிறாப்புல. இவருக்கு நியா அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் மாதிரி ஒரு லேடியும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, யுஎஸ் ஆர்மி டெல்டா ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தருணங்களில் ஒரு மிஷனை கையில் எடுத்து அவங்க ஒரு 10-15 பேர்த்து ஏதோ ஒரு டீமாக இறக்கி விடுறாங்க, ஒரு மிஷனை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைமில் ஒரு எதிரியுடைய இடங்களுக்குள்ளே இல்லை நாட்டுக்குள்ளே இந்த டீம் உள்ளே போகுது இல்லையா, போகிற இந்த டீமுக்கு இங்கே பாருங்கள், உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, இந்த டைரெக்ஷனில் இத்தனை பேர் கன்னோட ரெடியாக இருக்காங்க, அது இவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதுலையே த க்ளோசஸ்ட் எவாக்குவேஷன் பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்குது, அப்படி போகிறதா இருந்தால் நடுவில் என்னென்ன தடைகள் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் போய் அங்கே சேர முடியும். எவாக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கோம், தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஏறி ஊர் வந்து சேர்ந்துடலாம். அப்படிங்கிற எல்லா விதமான ஏர் சப்போர்ட்டையும் இவங்க தான் கொடுக்கணும். இன்கேஸ் தப்பிக்கவே முடியாது, இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க போன டீமை, அப்போ இவங்க தான் இங்கேருந்து மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி அங்கே எதிரிகளுடைய அந்த இடங்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு தாக்குதல் நடத்தி எல்லா வேலைகளையும் இவர் தான் பண்ணணும். யார்? ரீப்பரன் டீம். இவங்க தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ இவரை ஒரு பக்கம் சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது, 2வது ஹீரோ இல்லை இன்னொரு ஹீரோ அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜென்ட் ஜே கின்னி. இவர் நான் சொன்ன அந்த யுஎஸ் ஆர்மி டெல்டா ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நபராக இருக்கிறாப்புல. இவரையும் இவரோட இன்னொரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு டீமாக இவங்க ஒரு மிஷனை கையில் கொடுத்து களத்தில் இறக்கி விடுறாங்க. அந்த மிஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஐயுடைய ஸ்பை ஒருத்தர், அவர் பிலிப்பைன்ஸில் மாட்டிக்கிட்டாப்புல உள்ள. நீங்கள் பிலிப்பைன்ஸுக்கு போய் களத்தில் இறங்கி எப்படியாவது அந்த ஆளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க கையில் ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு மிஷனை கொடுத்து இவங்களை களத்தில் இறக்கி விடுது அமெரிக்கா. இப்போ இவங்க அங்கே போனதுக்கப்புறம் உண்மையாக எடுத்த காரியத்தை இவங்க வெற்றிகரமாக முடித்தாங்களா இல்லையா, நம்ம ஏர் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஹீரோவுக்கு என்ன தான் வேலை இருந்தது, கடைசியாக இவங்க எல்லாரும் அவங்கவுங்க சைடில் இருந்து செய்ய வேண்டிய சம்பவங்கள் எல்லாத்தையும் தெளிவாக செஞ்சாங்களா அப்படிங்கிற எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டேவிட் ஃப்ரிஜாரியோ அப்படிங்கிற நபரும் வில்லியம் யூபேங்க் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து எழுதி கடைசியாக வில்லியம் யூபேங்க் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. யார் சார் இந்த வில்லியம் யூபேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரநார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி உலக பிரசித்தி பெற்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படம் ஒன்று வந்துச்சு. பார்க்காதவங்க அவனுமே இருக்க மாட்டான். நேற்று நம்ம கிளாடியேட்டருக்கு சொன்ன மாதிரியே அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்களும் ஒரு அதிசய பிரிவு தான். இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் பாரு, அண்ணே அந்த அதிசய பிரிவு நான் தான் அப்படின்னு இதுலேயும் ஒரு 10 பேர் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதிசய பிரிவுகளாக நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி பார்க்காத நபர்களே இருக்க மாட்டாங்க. அதில் அடுத்தடுத்து பல பாகங்கள் வந்துச்சு. முதல் பாகம் சக்கப்போடு போட்டவொடனே அடுத்து தள்ளிட்டாங்க, எடுத்து வரிசைக்கு ஃப்ரான்ச்சைஸில் ஒரே அதே மாதிரி படமாக எடுத்து அதில் 2021 7வது இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பேரநார்மல் ஆக்டிவிட்டி 1 வெளியாச்சு. பேரநார்மல் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படத்தை இயக்குனது தான் இந்த வில்லியம் யூபேங்க். அப்படி ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்தை எடுத்த ஒரு மனுஷன்ட்ட இப்படி ஒரு அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க. சும்மா வேற மாதிரி தெரிய விட்டுருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி, யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னே இண்டஸ்ட்ரிக்குள்ளே தெரிய மாட்டேங்குது சார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். டு பி வெரி ஃப்ராங்க், இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக சோபிக்கலை. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஆகா ஓஹோ அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படத்தில் எது இருக்குதோ இல்லையோங்க, கண்டிப்பாக அந்த கதாபாத்திரம் என்ன ஃபீல் பண்ணுதோ அந்த எமோஷனல் அந்த இம்பேக்ட் உங்களுக்கு இருக்கணும். அதே எமோஷன்ஸ் உங்களுக்கு வரணும், அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். 1. 2வது, என்னங்க ஒரு இடத்துல பேசி உருட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் அடுத்து பட்டுன்னு அந்த பரபரப்போட கதைக்களம் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த 2 சமாச்சாரத்தையும் வில்லியம் யூபேங்க் அட்டகாசமாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நான் சொன்ன அந்த முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, ஒன்று நம்ம தானே தலைவன் ரசூல் ட்ரோ, அவர் தான் இந்த ரீப்பர்.
இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சட்டிலான ஒரு கதாபாத்திரம் அது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஜஸ்ட்டு ஏர் சப்போர்ட் மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு நபருடைய வேலை தான் அது. ஆனால் யார் மாட்டிக்கிட்டு இருக்கா, அவரை காப்பாற்றணும்னா என்ன மிசைலை எவ்வளோ நேரத்தில் நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. கையில் பட்டன் இருக்கான், அமுக்குனா மிசைல் வெளியே போயிடும் ட்ரோன்லேருந்து. அதுதான் முக்கியமான விஷயம். அது ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப அழகாகவே அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தார் ரசல் க்ரோ. இன்னொரு பக்கம் லியம் ஹெம்ஸ்வர்த், அவர் தான் அந்த டெல்டா ஃபோர்ஸ் டீமுக்குள்ளே இன்னொரு கதாநாயகன் மாதிரி முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை பண்ணவர். இன்னும் சொல்லணுன்னா லியாம் ஹெம்ஸ்வர்த்துடைய அண்ணன் இருக்காரு லூக் ஹெம்ஸ்வர்த், அவருமே இதே டெல்டா ஃபோர்ஸ் டீமுக்குள்ளேயே இன்னொரு நபராக பண்ணியிருப்பாப்புல. அண்ணன் தம்பி 2 பேருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அந்த டெல்டா ஃபோர்ஸ் டீமுக்குள்ளே வரக்கூடிய நபர்களாக. இந்த ஹெம்ஸ்வர்த்துங்கிற பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. என்னங்க நம்ம தோர் மறந்துட முடியுமா நம்ம, அவர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் தான் அந்த ரோலை பண்ணியிருப்பாப்புல எம்சியூவில். அந்த கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துடைய அண்ணன் தான் லூக் ஹெம்ஸ்வர்த், அவருடைய தம்பி தான் நம்ம லியம் ஹெம்ஸ்வர்த். அண்ணன் தம்பி 2 பேரும், நம்ம தோருடைய அண்ணன் தம்பி 2 பேருமே இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம், அசந்து போயிட்டேன் நான். அட்டகாசமாக இருந்தது இந்த படம். அதுலேயும் குறிப்பாக சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி, இதை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். எடிட்டிங்கும் மியூசிக் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அதை குறை சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த குறிப்பிட்ட 4-5 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சொல்லி ஆகணும். சவுண்ட் டிசைனிங்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ்லாம் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடம் கூட பெரிய ஸ்க்ரீனில், ஈவன் ஒரு 55, 65, 70 இன்ச் டிவியில் பாருங்கள், தியேட்டரில் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு இடம் பிசுறு அடிக்காது அந்தளவுக்கு. எங்க ஹாலிவுட் தாங்க 2024. 2054 ஆனால் கூட அவங்கள பக்கத்தில் நம்ம போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஒரு சாதாரண படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. போய் பாருங்கள், அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டாக ஒரு படத்தை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படம் ஆக்சுவலி தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதில் ரசல் க்ரோ கதாபாத்திரம் ஒரு டைலாக் ஒன்று சொல்லு ஒரு முக்கியமான இடத்துல, அது தமிழ் டப்பிங் டீமு அதை சூப்பராக பண்ணியிருந்தது. அதாவது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த வீகன் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களெல்லாம் எப்படி கண்டறியறது அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை கேட்பார். அந்த கூட இருக்க கதாபாத்திரம் எப்படி அப்படிங்க, அவங்களே தண்டரா போட்டு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அது சரியான ஒரு காமெடி. அது ஒரு சின்ன மொமெண்ட்டாக டக்குன்னு ஒரு செகண்ட், அது ரொம்ப பெரிய இன்டென்ஸாகலாம் பண்ணாமல் போகிற போக்கில் அப்படி லைட்டாக ஒரு இதை வச்சு டக்குன்னு தட்டி விட்டு போயிடுவாங்க. அது செம்மையான ஒரு சீக்வன்ஸு, நல்ல ஒரு டைலாக். அது தமிழ் டப்பிங் டீம் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான காட்சிகள், பொட்லையே புல்லட்டை போடுறது, கழுத்தை தனியாக அறுத்து வெட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே இல்லை. நான் சொல்கிற இந்த சம்பவம்லாம் பார்க்க நீங்கள் தயார் அப்படின்னா நீங்கள் பார்க்குறேன்னா ஃபேமிலியோடு கூட பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன, ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் தமிழ் டப்பிங்கில் ஒரு சில கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் அங்கங்கே இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஃபேமிலியோட பார்க்கலாமா, நீங்கள் தனியாக தான் ரூம்குள்ளே பார்ப்பீங்களாங்கிறதெல்லாம் அது உங்களுடைய கால் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் என்ன ரொம்ப என்கேஜ் பண்ண படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நம்ம சைடில் இருந்து இந்த படம் டெஃபினெட்லி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். தமிழ் டப்பிங் ரசிகர்கள் தாராளமாக பொழுது போகணுன்னா அந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். நிச்சயமாக படம் பார்த்துட்டு என்னங்க இதை போய் பார்த்துட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. டெஃபினட்டாக ஒரு ஒர்த்து வாட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.